ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம 6 அத்தியாயங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆத்மாவை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு வர்றாரு பகவான். கர்மயோகம் செஞ்சால் எப்படி ஆத்மா உணர முடியும் அப்படின்ட்டுலாம். அப்போ கிட்டத்தட்ட 2வது அத்தியாயத்துலேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் கர்மயோகம் பற்றி மட்டுமே தான் பேசிட்டு வந்திருக்கார் பகவான்னு சொல்லலாம். அப்போ பக்தி யோகம் எங்கே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கர்மயோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். அது என்னன்றது நம்ம இப்போ படிக்கட்டாக பார்த்தா நமக்கே புரிஞ்சிடும். இப்போ 2வது அத்தியாயத்துலேருந்து 6வது அத்தியாயத்தை நம்ம படிக்கட்டாக பார்த்தோம்னா முதல்ல ஆத்மாவை பற்றின அறிவு, அதாவது நம்ம உடல் வேறு ஆத்மா வேறு, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, நான்றது ஆத்மா அப்படின்றத புரிதல். அது புரிஞ்ச பிறகு பற்று இல்லாமல், அதாவது நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல், தாழ்ந்த பலனுக்காகலாம் இல்லாமல் கர்மயோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. அதை விடாமல் செஞ்சுட்டு வர அப்போது ஆத்ம சிந்தனை இன்னும் வளரும், அதிகமாகும். அப்போ அந்த ஆத்மாவை பற்றி இன்னும் விடாமல் தியானம் செய்யணுன்றதுக்காக யோக அபியாசம், அதாவது யோகம் செய்ய ஆரம்பிக்கிறது. எப்போ அந்த யோகம் செய்ய ஆரம்பித்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வருமோ அப்போ சமதர்சனம் கிடைக்கும். அதாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அப்போ ஆத்மான்னு பார்க்கும்போது எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு சமதர்சனம். அப்படிப்பட்ட ஒரு சமதர்சனம் எப்போ வந்துருச்சோ அப்போவே என்னாகும், அடுத்தடுத்த பிறவிகள் இல்லாமல் எப்போதும் ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அடைஞ்சிடுறாங்க. இதுதான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இதுதான் முடிவா, இதுக்கு மேலே எதுவும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு லெவல் வரைக்கும் தான், இது ஒரு படி வரைக்கும் தான் சொல்லலாம். இதை கைவல்யம்னு சொல்கிறது உண்டு. கைவல்யம்னா இந்த மாதிரி படிக்கட்டாக போகி கடைசியில் ஆத்மா தன்னுடைய ஆத்மாவையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் கைவல்யம்னு சொல்கிறது உண்டு. இதுக்கும் பக்தி யோகத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, பக்தி யோகம் ஆரம்பிக்கிறதுக்கும் நமக்கு ஆத்மாவை பற்றின அறிவு தேவை கண்டிப்பாக. ஏன்னா உடல் தான் நான் நினச்சிக்கிட்டு இந்த உடலுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோன்னா எங்கேருந்து பக்தி வரும்? அதனால் முதல்ல இந்த உடல் வேற ஆத்மா வேறன்ற அந்த புரிதல், அப்போ அந்த ஆத்மாவை பற்றின அறிவை வச்சுக்கிட்டு அதே போல் நான்ற அந்த அகங்காரம் இல்லாமல், எண்ணம் இல்லாமல், தாழ்ந்த பலனுக்காகலாம் இல்லாமல் பற்றற்ற கர்மயோகம் செஞ்சுட்டு வரணும். அது செஞ்சுட்டு வர அப்போது அடுத்ததாக பரமாத்ம சிந்தனை வரும். ஓகே, இந்த ஆத்மான்றது ஒரு படி கீழே தான், என்னதான் இருந்தாலும் பரமாத்மா அளவுக்கு வராதுன்னு அந்த பரமாத்மாவை பற்றின, பகவானை பற்றின சிந்தனை பகவானை பற்றி விடாமல் தியானம் செய்யறதுக்காக யோகம் செய்ய ஆரம்பிக்கிறதுல இறங்கி, அந்த யோகம் செய்ய பக்தியில் உபாசனம்னு சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சையே பகவானிடத்துலையே செலுத்தி என்ன செஞ்சாலும் அது பகவானை பற்றியே, வாயால் பாடினாலும் நாம சங்கீர்த்தனம் பகவான் பற்றி, அடுத்து கைகளால் ஏதானு செஞ்சாலும் பகவானுக்கு பூஜை செய்யறதுக்காக, கால்களாலேயும் பகவானுக்கு ஏதோ துண்டு செய்யறதுக்காகன்னே இப்படி எல்லாமே பகவானை பற்றியே செஞ்சு அப்போ பக்தி முத்த ஆரம்பிக்குது. அந்த ஆரம்ப நிலையில் இருந்த அந்த பக்தி முத்தி அந்த முத்தின பிறகு இப்பையும் பிறவி இல்லாமல் அடுத்தடுத்த பிறவிகள்லாம் எடுக்காத அந்த ஒரு நிலை இந்த உடல் நீங்கி, ஆனால் இப்போது தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கிற நிலை இல்லாமல் பகவான் இருக்கக்கூடிய இடமான அந்த பரமபதம்னு சொல்லுவாங்க, முக்தி, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைகிறோம். அந்த இடத்துல பகவானுக்கே சமமான அந்த குணங்கள்லாம் நமக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு அறிவு ஞானம் எல்லாமே அந்த முக்தின்ற இடத்துல எப்போதும் ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் கிடைக்குது. எப்போதும் பகவானையே அனுபவிச்சுக்கிட்டு அந்த பகவானை அனுபவிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய இன்பத்திலேயே மீளாத இன்பம்னு சொல்லுவாங்க இருந்துக்கிட்டு பகவானுக்கே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை முக்தி அப்படின்ற அந்த நிலை, இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை கிடைக்கும் இது பக்தி யோகம் மூலமாக. அப்போது கர்மயோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் என்ன வேறுபாடுனா, கர்மயோகத்தில் அப்படியே படிக்கட்டாக போய் கடைசியில் ஆத்மாவை அனுபவிக்கிறது அப்படின்ற அந்த நிலையிலேயே நின்று போயிடுது. அதை கைவல்யம்னு சொல்லுவாங்க, தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஆனால் அதுதான் மிக உயர்ந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ பக்தி யோகம் மூலமாக என்ன நடக்குது, தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்காமல் பரமாத்மா அந்த வார்த்தையிலே இருக்க பாருங்கள், பரன்னா மிக உயர்ந்தது. இப்போ மிக உயர்ந்ததான அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த
இடத்த முக்தி அப்படின்ற அந்த நிலையை வந்து அடைஞ்சு எப்போதும் மீளாத இன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை தான் வந்து பக்தி யோகம் மூலமாக கிடைக்கக்கூடிய நிலை. தொடர்ந்து பகவான் வந்து அடுத்த அத்தியாயங்களில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.